வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி, சபையில் அறிவித்த சபாநாயகர். பிள்ளையான் பற்றி உண்மை வெளிவரட்டும், சரத் வீரசேகர வலியுறுத்தல். கொழும்பில் முன்னாள் போராளி கைது, போலீசார் கூறும் காரணம். சுரேஷ் சாலேவை கைது செய்வதற்கு விசாரணை தீவிரம், உண்மையை கூறுவாரா இனிய பாரதி. கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாவிகள், இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிய ஐரோப்பிய நாடுகள். தொடர்பென விரிவான செய்திகள். காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான விசாரணை குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சற்று முன்னர் அறிவித்தார். அதன்படி தென்னக்கோனை விசாரித்த குழு அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறிந்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கை மீதான விவாதம் விரைவில் இடம்பெறும் என்றும் அது பற்றிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2002 ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை நீக்குதல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 5 கீழ் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழுவை நியமிப்பதற்கான தீர்மானம் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், ஷாக்ரான் மற்றும் நவ்வர் மௌலவி ஆகியோரை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள். இவர்களில் சக்ரான் இறந்துவிட்டார். அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தை சமூகமயப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்றே கூறப்படுகிறது. சிலவேளை அவருக்கும் தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம். முழு அதிகாரமும் தற்போது அரசு வசம் உள்ளது என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளி ஒருவர் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் போராளியான குறித்த நபர் இராணுவத்தினரால் புனர்வாழ்வு செய்யப்பட்ட ரமேஷ் என்பவர் நேற்றிரவு கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரிபத்கொடை புதிய வீதியில் வைத்து பேலியகுடை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. குற்றச்செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் அவர் துப்பாக்கியை தம்பசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடமிருந்து தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கூறி சென்றுள்ளனர். இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னாள் போராளி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2019 இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சூடுபிடித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் சகாக்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல விடயங்கள் வெளிவந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த விவகாரத்தில் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலேவின் பெயர் கூறப்பட்டாலும் அவரை இன்னும் ஏன் அரசாங்கம் கைது செய்யவோ விசாரணை நடத்தவோ இல்லை என்ற கேள்வியும் எழும்புகிறது. இந்த நிலையில் 2018 செப்டம்பர் மாதமுழுவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் வாசஸ்தலத்தில் சுரேஷ் சாலே ஒரு முக்கிய சந்திப்பினை முன்னெடுத்ததாகவும் அதில் இனிய பாரதி உட்பட மூவரும் அசாத் மௌலானா மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் கபிலா ஆகியோர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலின் உதவி நடவடிக்கைகளில் இருந்து உணவை பெற முயன்ற நூற்றுக்கணக்கான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஐரோப்பிய மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் கடும் கண்டனத்தை கூட்டு அறிக்கையொன்றின் மூலம் வெளியிட்டுள்ளன. இவ்வாறிருக்க இஸ்ரேலின் உதவி நடவடிக்கை மனிதாபிமானமற்றது என இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு காசாவில் மனிதாபிமான உதவிக்காக கூடுதலாக 40 மில்லியன் யூரோக்களை ஒதுக்க உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் காசாவில் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான முயற்சிகளுக்கு விழுந்த பேரிடி என ஐநாவின் மனிதாபிமான அலுவலகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.